இன்றைக்கான சீனில் பனி ஸ்டோரியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணதை பற்றி எல்லோரும் கும்பலாக உட்காந்து பேசின்னு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அவன் எங்கன்னா கெட்டு போனால் போட்டோம், எங்கன்னா அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு கிளம்பிடுறாங்க. மீனாவும் செந்தில் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. மீனாவும் செந்தில் அவங்க ரூமுக்கு வந்துட்டு உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சமாதானப்படுத்த பேசுகிறாரு. ஆனால் மீனா வந்து எதுவுமே கேட்குறதா இல்லை. நான் ஊரில் இல்லாத தப்பாக பண்ணுறேன்னு செந்தில் கேட்கவோ அதுக்கடுத்து கடுப்பாயிட்டு மீனா வெளியே வந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க, நம்ம கதிரையும் ராஜையும். கதிர் தூக்கத்துலேருந்து ஏந்து பார்த்தா எதிரில் ஏதோ ஒரு உருவம் கருப்பாக உட்காந்து இருக்குது. அது யாருன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த உருவம் பார்க்கவே இல்லை. அதனால் ஏந்து போயிட்டு டப்புன்னு லைட்டு போடுறாரு. லைட்டு போட்டு வந்து பார்த்தா அது உட்காந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா ராஜி. என்ன ராஜி உனக்கு குளிருதா, என்ன ஜுரமா, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறாரு. இல்லை ஜுரம்லாம் இல்லை, நாளைக்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துறாங்க போல் ரிசல்ட்டை நினச்சி. அதனால் நீ எதுவும் பயப்படாத, நீ பாஸ் ஆகிடுவேன்னு கதிர் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அது ஏன் நீ இந்தமாரி உக்காந்துக்கிற, எப்படியா இருந்தாலும் பாஸாக இருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானமாக பேசுகிறாரு. ஆனாலும் ராஜு கேட்கறதா இல்லை. ராஜு வந்து ரொம்ப இது பண்ணி நம்ம எதுக்கு ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காலையிலே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பாண்டியனும் கோமதியும் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. கோயிலுக்கு அத்தை அப்படின்றாங்க. உடனே எதுக்கு கோயிலுக்கு போகணும், ஓ உனக்கு இன்றைக்கி ரிசல்ட் இல்லைன்னு எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதோட ராஜுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாத்த எங்கள் ரிசல்ட்டு தான், அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் ஃபெயில் ஆனால் திட்ட மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏன்டி நாங்கள் திட்ட போகிறோம், பாஸோ ஃபெயிலோ நம்ம பார்த்துக்கலாம், நீ எதுக்கு மனசு தளர விடாத, நீ பாஸ் ஆகிடுவேன்னு உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த டைமில் மீனாவும் செந்திலும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா உடனே கதிர் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சுன்னு ரிசல்ட்டை பார்க்குறாரு. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது குடும்பத்திலே. சீக்கிரம் பாடுறா, இல்லைம்மா லோவாக இருக்குது, எல்லாருமே பார்ப்பாங்க இந்த டைமில், ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு, ராஜு பாஸ்ன்றாரு. ராஜுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக, ஓ எப்படியோ பாஸ் ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்லாம் ஆசையாக எடுத்துன்னு வந்து ஊட்டுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ராஜு வந்து கதிரை பிடிச்சிங்கன்னு, நான் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன், என்னோடய ஆசை நிறைவேறிடுச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கங்க்ராலேஷன் கை கொடுத்து ரொம்ப வாழ்த்துறாங்க. அதுலேயும் மீனா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எடுத்துன்னு வந்து ஊட்டிட்டு, எப்படியோ நீ பாஸ் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இதுக்கு இல்லாமல் போய் மனசை தளர விட்டுன்னு சுற்றின்னு இருப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட ரொம்ப ஜாலியாக பேசின்னு சிரிச்சின்னு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா நீ போலீஸ் ஆகிட்ட உடனே லஞ்ச பண்ண மட்டும் வாங்காதன்னு சொல்கிறாங்க. உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேங்க, நல்ல நேர்மையான ஒரு ஆஃபீஸராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போயிட்டு அத்தை மாமாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொன்னதுக்கு ராஜு போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராஜு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே இதுக்கடுத்து நீ போலீஸ் ஆகிட்டுமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா செந்தில், சரவணன் எல்லாருமே வந்து கை கொடுத்துட்டு கங்க்ராலேஷன் சொல்லிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ராஜி, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும், நான் பாஸ் ஆகிடுன்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கிளம்புறாங்க. அதோடு இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு.